மச்சி பாரு இதோ மச்சி பாரு. பொண்ணு சூப்பரா இருக்கல என்ன பாக்குற என்ன கிளம்பு என்ன என்ன கிளம்பு பாக்குற கிளம்பு கிளம்பு மச்சான் வேற மச்சி, லெவல் போடு. போட்டுக்கோ இந்தா மச்சி சாப்பிடு டேய் உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை. உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வர போறியா போ கூட்டிட்டு வா ஏய், கிளம்பு கிளம்பு காத்து அக்கா வரட்டும் யாருக்கா இந்த பசங்க? தெரியலம்மா, வேலை வெட்டி இல்லாத பொறுக்கி பசங்கம்மா. எப்படி வம்பிழுத்துட்டு திரியுறாங்க பாரு. அக்கா நீங்க அங்க பாருங்களேன், அந்த பைக்ல நடுவுல ஒருத்த உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான்ல, ஆ, அவன் நம்ம சந்திராக்காவோட பையன் தானேக்கா? ஆமாம்மா, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. அவனா இப்படி எல்லாம் பண்றான்? வீட்டு பக்கம் அமைதியா இருப்பான், 4 ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து எப்படி பண்றான் பாருமா. அக்கா நீங்க எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? சொல்லுமா. இந்த சாப்பாடை நம்ம கடை இருக்குல்ல, அங்க கொண்டு போய் கொடுத்துறீங்களா? நான் அதை வந்துடுறேன். கொடுத்துட்டு நீ எங்கம்மா போற? கொஞ்சம் பொறுங்கக்கா, நான் சொல்றேன். நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. அக்கா, சந்திரா அக்கா. வாமா சந்தியா, என்ன விஷயம்? உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுமா, எதுவா இருந்தாலும் சொல்லு. யாருமா அது? நம்ம சந்தியாங்க. ஓ வாமா வாமா. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமாங்க. அது வந்து உங்க பையனை பத்தி பேசணும். உன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானாமா? அவனுக்காக நான் மன்னிப்பு கேக்குறேம்மா. உங்க பையனை பத்தி பேச வந்தது நல்ல விஷயம் இல்லைங்கிறது உண்மைதான். ஆனா அவன் என்கிட்ட தப்பா எதுவும் நடந்துக்கல. அங்க ரோட்ல தான் பார்த்தேன். போற வர பொண்ணுங்க கிட்ட எல்லாம் ரொம்ப மோசமா நடந்துக்கிறான். ச்சே, அவனோட இதே இம்சையா போச்சு. என் ஃப்ரெண்ட கூட இப்படி கிண்டல் பண்ணி எனக்கும் அவளுக்கும் சண்டையே வந்துடுச்சு. அவ இந்த வீட்டு பையனே இல்லைன்னு வீட்டை விட்டு துரத்தி விடுமா. நேரத்துக்கு காஃபி சாப்பாடு யாரையும் கேட்காம வீட்ல இருந்து காசு எடுத்துட்டு போறது. இப்படி சொகுசா இருந்தா திமிர்ல இப்படி எல்லாம் பண்ணதான் செய்யும். எனக்கு கூட அப்படிதாம்மா தோணுது. அவன் பண்ற வேலையெல்லாம் அப்படிதாம்மா இருக்கு. தினம் யாராச்சும் வந்து அவனை பத்தி சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இதோ இந்த மனுஷனை பாருமா, அவனாலேயே இவருக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அவன் ஆசைப்பட்டதை படிக்க வச்சோம். இவர் கொண்டு வர சம்பளத்துல 3/4 அந்த கடனை அடைக்கவே சரியா போயிடுது. இதெல்லாம் பரவாயில்லம்மா. என் பிள்ளைக்காக அவன் பட்ட கடனை நான் அடைக்கிறேம்மா. அத அவன்கிட்ட நான் எதிர்பார்க்கல. அது எனக்கு புரியுது. அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியல. அது அவனுக்கு புரிய வச்சா போதும். அதுக்கு உங்க உதவி எனக்கு வேணும். என் பையன் தெரிஞ்சு நல்ல வழிக்கு வந்துருவான்னா எந்த உதவி வேணாலும் உனக்கு நாங்க பண்றோம். நீங்க சொல்றது நல்லதாங்கா இருக்கு. ஆனா கொஞ்சம் தப்பாயிட்டா கூட எனக்கு அசிங்கமாயிடும். அதான் பயமா இருக்கு. நீ ஒண்ணு பயப்படாதம்மா. சந்தியா உன் கூட தானே இருக்க போறா, அவ பாத்துக்குவா. ஆமா ஆமா, உனக்கு எந்த விதத்திலயும் கஷ்டம் வராம நான் பாத்துக்கிறேன். நீ என்ன நம்பு. உன் அண்ணன் தெரிஞ்சுனா உனக்கு அதுல சந்தோஷம் தானே? நடந்தா நிஜமாவே சந்தோஷம் தான்க்கா. சரி, நீங்க சொன்னபடியே செய்யறேன்க்கா. சரி, அப்ப என் கூட வா. நான் இவளை கூட்டிட்டு போறேன். சரிம்மா. சரி போயிட்டு வாமா. இங்க பாரு. யார் அந்த பச்சைக்கிளி? தெரியலையே மச்சான். தெரியலையே மச்சான், பொண்ணு புதுசா இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ஏரியால பார்த்ததே இல்லையடா. ஏப்பா, உங்களை எவ்வளவு கோவமா திட்டினாலும் உங்களுக்கு கோவம் வராதா? போங்கப்பா அந்த பக்கம். அக்கா என்ன நாங்க உன்னை ஏதாச்சும் சொன்னோமா? நீ கம்முனு இரு, இதை நாங்க டீல் பண்ணிக்கிறோம். எப்படியா போய் தொலைங்க. என்ன மச்சான், முக்காடு ஏத்தாலும் மூஞ்சி தெரிய மாட்டேங்குது. என்ன உனக்கு மூஞ்சி தெரினா தானே? ஆமா மச்சான். ஏய், பாக்குறதுக்கு நல்லதாண்டா இருக்கா?
என்ன செல்லம், பார்க்குக்கு போயிட்டு வரலாமா? டேய் எறா கைய. என்ன மச்சான் வாளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வா. ஆள் தான் இல்லைல்ல, அப்புறம் என்ன, கிளம்பு. வா, நம்ம கையெடுன்னு போலாம். சொல்றல. என்னடா வேணும் உனக்கு இப்போ? அவன் என் தங்கச்சிடா, கையறா. அட்டையும் கேட்டுறான்றா. உன் தங்கச்சி என்னதும் கோவம் வருது. எதுக்கு இப்ப அவனை அடிக்க போன? இவ்வளவு நேரம் நான் யாருன்னு தெரியாமலே பொண்ணு நல்லா இருக்கு அது இதுன்னு பேசினவன் தானே நீ. நீ எல்லாம் ஒரு அண்ணன். யாரோ ஒருத்தன் உன் தங்கச்சியை கிண்டல் பண்ணும்போது உனக்கு எவ்வளவு கோவம் வருது. அப்ப ரோட்ல போற மத்த பொண்ணுங்கள இப்படி கும்பலா நின்னு கிண்டல் பண்றியே, அவளை நீ டீஸ் பண்ணும்போதெல்லாம் அவளுக்கு எப்படி இருக்கும்? அக்கா இவங்கிட்ட எல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கணும்? நீங்க போலீஸ வர சொல்லுங்க, பிடிச்சு கொடுப்போம். கொஞ்சம் பொறுமா. எனக்கு போலீஸ்க்கு ஃபோன் பண்ண தெரியாம இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை இப்படி டீஸ் பண்ணீங்களே, அவ எவ்வளவு பயந்து போய் போனான்னு தெரியுமா? இனிமே அவ வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கே தயங்குவா. பொம்பளை பிள்ளைங்க இப்பதான் ஏதோ படிச்சு வீட்டை விட்டு வெளியில எல்லாம் வராங்க. அதையும் நீங்க இப்படி கெடுத்து விட்டுறாதீங்க. உங்க வீட்ல எல்லாம் இந்த பொண்ணு மாதிரி ஒரு அக்காவோ இல்ல தங்கச்சியோ உண்டா இல்லையா? இந்த மாதிரி ரோட்ல உட்கார்ந்து சில்மிஷம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா அது ஹீரோயிசம்னு நினைப்பா? இப்படி எல்லாம் பண்ணா எந்த பொண்ணுக்கும் உங்களை எல்லாம் பிடிக்காது. ஒழுங்கா போய் படிச்ச படிப்புக்கு உண்டான வேலையை போய் பாருங்க. சாரி சிஸ்டர், ஏதோ ஜாலி நினைச்சுக்கிட்டு இனிமே பிள்ளை பண்ண மாட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. நீ நிஜமாவே மனசு திருந்தி என்கிட்ட மன்னிப்பு கேட்டனா அது எனக்கு சந்தோஷம்தான். இல்லனா நஷ்டம் யாருக்கும் இல்ல, உங்களுக்கு தான். உலகம் எல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கு பிரதர். நீங்க இன்னமும் இந்த தெருமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு பொண்ணுங்களை சைட் அடிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு, இது உழைக்க வேண்டிய வயசு. கடுமையா உழைங்க. இருக்கிற இடத்துல இருந்து ஒரு அடியாச்சும் உங்க குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு பாருங்க. சொந்த அண்ணனா இருந்தாலும் அவன் மனசு திருந்தணும்னு நினைச்சு இந்த பிளானுக்கு நீ ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிமா. ஐயோ அக்கா, என்னக்கா நன்றிலாம் சொல்றீங்க? இல்லம்மா, உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். சொல்லு பார்வதி. ஹலோ விக்கி, நான் வந்துட்டேன். நீ எங்க இருக்க? பேங்க்குள்ள தான் மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்கேன். எங்க எதுக்கு என்ன வர சொன்ன? அப்பா ஒரு வேலையா பேங்க் வர சொன்னாரு, அப்படியே ஒன்னையும் பார்த்துட்டு போலான்னு தான் வர சொன்னேன். நீ எங்க இருக்க அப்போ? நான் உள்ளதான் இருக்கேன். அப்போ ஒன்று பண்ணு, பேங்க்குள்ளேயே கேண்டீன் ஒன்று இருக்கு, அங்க வெயிட் பண்ணி நான் இப்போ வந்துடுறேன். சரி, கொஞ்சம் சீக்கிரம் வா. ஓகே வரேன். ஏய் வா, சீக்கிரம் வாடி. பாஸ்கர் பேங்க் கேண்டீன்ல தான் வெயிட் பண்றேன்னு சொன்னாரு. முகத்தை நல்லா சிரிச்ச மாதிரி வச்சுக்கோ, அப்பதான் பாஸ்கருக்கு பிடிக்கும். அதுக்காக இங்க இருந்து ஈன்னு இழிச்சிட்டு வர முடியுமா? அதெல்லாம் அங்க வந்து சிரிப்பேன். நீ எப்படியாச்சும் பேசி இந்த கல்யாணத்துக்கு பாஸ்கரை சம்மதிக்க வச்சிருக்கா. அவன் தான் அந்த பார்வதி பைத்தியம் புடிச்சிட்டு அலையறான். அக்கா என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்ற? ஓகே சொல்லிடுவார்ல. சொல்ல வைக்கணும். வா பாத்துக்கலாம். வணக்கங்க. வணக்கம். வாங்க உட்காருங்க, உட்காருங்க.
என்ன சாப்பிடுறீங்க? டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம், பரவாயில்ல. இப்பதான் டீ குடிச்சிட்டு வந்தோம். இருங்க ஒரு நிமிஷம். இந்தாங்க, இது லட்டு. என் தங்கச்சி உங்களுக்காக ஆசையா செஞ்சிருக்கா. இந்தாங்க, சாப்பிட்டு பாருங்க. அட சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கான். ஐயோ, அர்ச்சனா நீ இங்க எதுக்கு வந்தாங்க? பாஸ்கர் இந்த பேங்க்ல தான் வேலை பார்க்கறானோ. வீட்ல போய் சொல்லிட்டு தங்கச்சி கூட்டிட்டு இவனை பார்க்க தான் வந்திருக்காங்களா? சரியான ஃப்ராட். சரி சொல்லுங்க, ஏதோ பேசணும்னு கால் பண்ணிருந்தீங்க. அதாங்க, என் தங்கச்சியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிச்சீங்களான்னு கேட்கறதுக்காக தான் வந்தேன். என்னடா உன்னையும் நேர்ல கூட்டிட்டு வந்து இப்படி கேக்குறாளேன்னு நினைச்சுக்காதீங்க. என் தங்கச்சிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதோ நான் தான் சரியா பேசாம ஒரு முடிவெடுக்காம இருக்கேன்னு அவ சந்தேகப்படுறா. அதனாலதான் நான் அவளையும் சேர்த்து கூட்டிட்டு வந்தேன், வேற எதுவும் இல்ல. நான் தான் யோசிக்க டைம் வேணும்னு கேட்டேன்ல. இது கேட்கதான் வரீங்கன்னு சொல்லியிருந்தா நான் அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லியிருந்திருப்பேன். அது தெரிஞ்சுதானே விஷயத்த சொல்லாம வந்தேன். நான் உங்ககிட்ட தான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன்ல பார்வதியை பத்தி. சொன்னீங்க. ஆனா அவ உங்களுக்கு பொருத்தமே இல்லங்க. முக்கியமா அவளுக்கு உங்களை பிடிக்கவே இல்லையே. பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படிங்க சந்தோஷமா வாழ்வீங்க? அத பத்தி யோசிச்சு முடிவெடுக்க தான் எனக்கு டைம் வேணும்னு கேட்டிருந்தேன். நீங்க இப்படி நினைச்ச நேரத்துல வந்து சொல்லுன்னு கேட்டீங்கன்னா எப்படிங்க சொல்ல முடியும்? நானும் உங்ககிட்ட சொல்ல வேணாம் தாங்க நினைச்சேன். ஆனா இதுக்கு மேலயும் சொல்லாம இருக்க முடியாது. என்ன பாக்குறீங்க? அந்த பார்வதி வெளிய பார்க்க தான் அழகா இருக்கா. ஆனா உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. அட உண்மையதாங்க சொல்றேன். அந்த பார்வதிக்கு தலை முழுக்க பேன் இருக்கு. கொஞ்சம் கூட சுத்தமாவே இருக்க மாட்டா. ரொம்ப 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 சோம்பேறி. ஆனா ஏன் தங்கச்சிய பாத்தீங்கல்ல, செம்மையா சமையல் செய்வா. ஏன் தலையில பேனா? கன்றாவி கன்றாவி சொல்றதா சொல்றாங்க. எவ்வளவு கேவலமாவ சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லங்க, கொஞ்ச நாளாவே பார்வதி பாதி ராத்திரியில எந்திரிச்சு கத்துறா. நாங்களும் போகாத கோயில் இல்ல, பார்க்காத டாக்டர் இல்ல. ஐயோ, ஏதோ பெரிய வியாதி இருக்குன்னு சொல்றாங்க. அடி பாவி, எனக்கு வியாதியா? இதெல்லாம் ரொம்ப ஓவர். உங்க தங்கச்சி நல்லவன்னு நிரூபிக்க என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? என் தங்கச்சி உங்களை நல்லா பார்த்துப்பா. இவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்களே பாத்தீங்கல்ல. நீங்க ஒவ்வொரு தடவையும் என்னை பார்க்கும்போது பார்வதி பத்தி ஒவ்வொரு குறையா சொல்றீங்க. அதனாலயே எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. உண்மையா பொய்யான்னு யோசிக்க தோணுது. என்னால எந்த முடிவையும் எடுக்க முடியல. எங்க நான் அந்த வீட்டு மருமகங்க. பார்வதி எங்க வீட்டுக்காரரோட தங்கச்சி. அவளை நான் பக்கத்துல இருந்து தினமும் பார்த்துட்டு இருக்கேன். அதனாலதான் சொல்றேன், உங்க வாழ்க்கை பாதிக்க கூடாதுன்ற அக்கறையில தான் சொல்றேன். சரிங்க, எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்க. நானே உங்களுக்கு கால் பண்றேன். என்னை இப்படி அவசரப்படுத்தாதீங்க. சரிங்க, நீங்க நல்லா டைம் எடுத்துக்கோங்க. ஆனா நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நாங்க கிளம்புறோம். ஹலோ விக்கி, எங்க இருக்க? வந்துட்டேன் கிட்டக்க வந்துட்டேன். ஏய், வந்துட்டியா? நாம இங்க இருக்க வேண்டாம். யாராவது தெரிஞ்சவங்க வர வாய்ப்பு இருக்கு. நாம வேற எங்கேயாச்சும் போலாமா? என்னாச்சு இப்போ? இல்ல விக்கி, வேண்டாம். அப்போ பைக்ல வேற ஒரு ஸ்பாட்டுக்கு போலாமா? பைக்லயா? ஏன் வரமாட்டியா? துப்பட்டாவால ஃபேஸை கவர் பண்ணிக்கோ. யார் பார்க்க போறாங்க?
ஒருவேளை நீ பயந்துட்டு தான் வரமாட்டேங்கிறியா இல்ல என் கூட வரேன் இஷ்டம் இல்லையா? உடனே இஷ்டம் இல்லைன்னு ஆரம்பிக்காத விக்கி, நான் வரேன். வா வா போலாம். எடுத்துக்கோ. பார்வதி மாதிரி இருக்கு. இது பார்வதியே தான். அதே ட்ரெஸ், அதே பேக். இவ யார் கூட பைக்ல போறா? ஐயோ கடவுளே, இது என்ன புது பிரச்சனை? மா, செந்திலையோட சட்டை பட்டன் பிரிஞ்சிருச்சுமா. அத தனியா வை. எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா பார்த்து மடிச்சு வை. சரிங்கம்மா. அப்புறம் ஆதியோட சட்டையெல்லாம் தனியா எடுத்து வை, இஸ்திரி போட கொடுக்கணும். நீ போய் ஒரு பை எடுத்துட்டு வா, அதுல போட்டு வச்சிடலாம். சரிங்கம்மா. மயிலு, முதல்ல இவளுக்கு டீ எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அப்புறமா பை எடுத்துட்டு வா. என்னாச்சுடி, படிக்கிற புத்தகத்தை இப்படியா தூக்கி போடுவ? கொஞ்சமாச்சும் மதிக்கணும். எரிச்சலா இருக்குமா? கோபம் வந்தா கையில கிடைக்கிறத கண்டபடி தூக்கி எறிகிற பழக்கம் எங்க இருந்து கத்துக்கிட்ட நீ? எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. உன்னால நான் தலை குனிஞ்சுதான் நிக்க போறேன். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம வளர்த்திருக்கீங்கன்னு நீ போற வீட்ல என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்க போறாங்க பாரு. போதுமா ப்ளீஸ். ஏற்கனவே பெயின் அரிப்பு வர தாங்கல. என் தலை கொஞ்சம் பாருங்களேம்மா. ஐய, பேனா? ஏண்டி காலேஜுக்கு போற பொண்ணு நீ தலைய சுத்தமா வச்சுக்க மாட்டியா? முதல்ல தலைய பாருங்கம்மா, அப்புறம் நீங்க என்ன அட்வைஸ் பண்ணாலும் நான் கேட்டுக்கிறேன். அர்ச்சனா, என்ன மார்க்கெட்டுக்கு போய் புடவையெல்லாம் வித்துட்டியா? வித்துச்சுத. ஓ, நீங்க புடவை விற்க போனீங்களா? ஆமா. ஏன் கேக்குற? சும்மாதான் அன்னை கேட்டேன். என் தலையில நிறைய பெயின் இருக்கு, அம்மா பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க வந்து கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன் அண்ணி. அண்ணி, உங்களை தான் அண்ணி. வந்து கொஞ்சம் பாருங்க அண்ணி. தலையில நிறைய பெயின் இருக்கிற மாதிரி இருக்கு. மயில வந்துட்டா, அவளை பார்க்க சொல்லு. அம்மா அவளுக்கு வேலை கொடுத்திருக்காங்க அண்ணி. நீங்க வந்து என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன். ஏய், என்ன முதல்ல டீயை குடி, சூடு ஆறிட போகுது. குடிக்கலாமா? ஆறட்டும். வர வர என்னால சூடா எதையுமே சாப்பிட கூட முடியலமா. தொண்டை ஒரே தொண்டை வலிக்குது அண்ணி. சொல்லிருந்தா நான் கசாயம் வச்சு கொடுத்திருப்பேன்ல. அம்மா, திடீர்னு நடுராத்திரில ஏதாவது உங்களுக்கு சத்தம் கேக்குது? நடுராத்திரியில சத்தம் கேக்குதா? உங்களுக்கு கேக்குதா அண்ணி நான் கத்துற மாதிரி? சும்மா இருடி, தேவையில்லாம எதையாச்சும் பேசிக்கிட்டு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுமா. எனக்கு நான் கத்துற மாதிரியே தோணுது. மா, அப்படியெல்லாம் சொல்லி பயப்படுத்தாதீங்கம்மா. நான் வேற ராத்திரி தனியா படுத்திருப்பேன். அப்புறம் பயம் வந்துச்சுன்னா? எனக்கு ஏதோ தீராத வியாதி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லனா இப்படி தலையில நிறைய பெயின், ராத்திரி கத்துறது, இதெல்லாம் எப்படி நடக்கும்? அண்ணி, உங்களுக்கு என்ன அண்ணி தோணுது? கொஞ்சம் வேப்பலை எடுத்துட்டு வந்து அடிச்சு மந்திரிச்சு விட்டா இவளுக்கு எல்லா வியாதியும் சரியா போயிடும். அர்ச்சனா, இவளுக்கு வேற வேலை இல்ல, சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டே இருப்பா. மயிலு, அந்த சட்டை எடு. எடு. குடு. இந்தா செந்திலோட சட்டை. இந்தா இத பாரு, இதுல ஒரு பட்டன் இல்ல, கொண்டு போய் தச்சு வை. சரிங்க அத்தை. சிவகாமி, டீ வாசனை வருது, எனக்கு ஒரு டீ கூட. சோர்வா இருக்கு, தலை வலிக்குது, வயிறு வலிக்குதுன்னு டீ கேட்ட காலெல்லாம் போய் இப்ப வாசனைக்கே டீயா? டீ கூட ரசனையா போட்டு கொடுக்கற இந்த வீட்ல ஒரு சமையல் போட்டியை ஜெயிக்க ஆள் இல்ல. ஆஹா, சமையல் போட்டியில சந்தியா ஜெயிக்கலன்ற கோவம் அத்தைக்கு இருக்கதான் செய்யுது. சந்தியாவை பெருமையா நினைச்சிட்டு இருக்காங்கன்னு அத்தையை தப்பா நினைச்சிட்டோமே. இங்க இத்தனை பேர் இருக்கோம், நீ எதுக்கு இப்ப சந்தியாவை பத்தி பேசுற?
அதுவும் நான் டீ கேட்டதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆத்தி, மாமா என்ன புயலை திசை திருப்பி விடுறாரு? நம்மள தாக்குறதுக்குள்ள ஒரு பாதுகாப்பான ஒரு தாழ்வான பகுதியை நோக்கி போயிடுறா சாமி. அத்தை, நான் போய் அவர் சட்டையில எல்லாம் பட்டன் தச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன் அத்தை. மா, நான் ஆதி ஐயாவோட சட்டையை அயன் பண்ணிடுறேன். இதோ இங்க இருக்கு. சிவகாமி பின்னாடி இருக்கு பாரு. அதெல்லாம் உங்களோட துணிங்க உள்ள சரி. வச்சிடுறேன். பார்வதி, காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டியா? ஆமா அண்ணி, போயிட்டு வந்துட்டேன். ஏன் கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். ஏன் இப்படி கேட்டுட்டு இப்படி பார்த்துட்டே போறாங்க? ஐயோ, ஏதோ பிரச்சனையாக போகுது. யாருக்கன்னையும் படாம இருக்கிறது தான் நல்லது.